இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ஒருத்தவங்கள பார்த்தா அவங்க சுமங்கலியா, சுமங்கலி இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியறதில்ல. ம். ஏன்னா, கணவர் இறந்தவங்க கூட பொட்டு வச்சுக்கிறாங்க, பூ வச்சுக்கிறாங்க. இந்த நெத்தி பொட்டு வைக்கிறதில்ல. ஆமா. இல்லைங்களா? இப்ப குங்குமத்த வந்து மட்டும் தவிர்த்துக்கிறாங்க. குங்குமத்த மட்டும் தவிர்க்கிறாங்க. மீதி எல்லாம் வச்சுக்கிறாங்க. ம். ஆனா, ஒரு காலம் இருந்துச்சு இல்லைங்களா? கணவன் இழந்தவர்கள் வெள்ள புடவ கட்டிக்கணும் ம். அப்படின்றது இருந்துச்சு இல்லைங்களா? அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் விருப்பப்படல. அதுக்கும் மேல இந்த காலத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன காலம் மாறுச்சு அப்படின்னாலும் சுமங்கலியா இருக்கணுன்ற ஆசை ஒவ்வொரு பொண்ணுக்கும் உண்டு. ம். இது காரணம் என்ன அப்படின்னம்மா, இந்த மாரி நெறைய விசேஷங்கள்ல கலந்துக்கலாம். ஒண்ணும் இல்ல ஒரு பிள்ளைக்கு வளக்காப்பு அப்படின்னா, நான் சுமங்கலியா இருந்தா அந்த பிள்ளைக்கு போயிட்டு அழகா வளையல் போட்டு நல்லா மனசார வாழ்த்திட்டு வரலாம். ம். இதே சுமங்கலி இல்லாத அமங்கலியா இருக்காங்க, கணவரை இழந்தவங்க அப்படின்னா, அவங்கள முன்னுரிமை குடுக்கறது இல்ல இல்லைங்களா சமுதாயம். ம். என்ன காலம் மாறிச்சு அப்படின்னாலும் அவங்கள முன் நிறுத்துறது இல்ல நம்ம சமுதாயம் இல்லைங்களா? ம். அதனால இங்க வந்து பார்த்தீங்கன்னாம்மா, அவங்களோட எண்ணங்கள் பெருசா பேசப்படுறதில்ல. ஆ. நீ வந்து திருமணமாயி கணவர் இருக்கானோ, இல்லையோ, உன்னோட எண்ணம் ரொம்ப நேர்த்தியா இருக்கு, நல்ல மனசு இருக்கு அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம முன்னுரிமைன்றது குடுக்கணும். இருந்தாலும் நம்ம சமுதாயத்துல இன்னும் அந்த அளவுக்கு பரந்த மனப்பான்மை பெண்களுக்கு வரல அப்படின்னு ம். சொல்லிக்கலாம்.